Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக சோர்வுகள் எனக்கு இருக்கு. காரியங்கள் நடக்குமா நடக்காதா? நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னால் முடியல பிரதர் அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? Do not worry, Jesus is with you. Yes, today's prayer, இன்றைய ஜெபம் இதை குறித்து தான். வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்ததுக்காக உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. நன்றி ஐயா. இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்து வழி நடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 18:32. It is God who arms me with strength and keeps my way secure. சங்கீதம் 18:32. என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. ஆமேன். நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். என்னுடைய பலவீனத்தில் உங்க பலன் பூர்ணமாக விளங்கும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஐயா. இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்துங்க. சோர்வுகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள், இதை மத்தியில தான் அநேக பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க ஐயா. பலப்படுத்துவீராக. ஆமா ஐயா, உங்க கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளையும் பார்க்கிற கிருபை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்கிறவர். நன்றி அப்பா. இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க பலப்படுத்துங்க. இன்னும் அப்பா, தரிசன திட்டங்கள் நிறைவேற கிருபை செய்யுங்க. என்னென்ன திட்டங்கள் நிறைவேறணுமோ அதற்கான பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை தருவீராக. தடைகளை நீக்கி போடுங்க. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாதாவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாய் போவதாக. உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. வெளிச்சம் வீசுகிறவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. பூமிக்கு உப்பாக இருக்க கிருபை செய்யுங்க ஐயா. உங்க நாம மகிமைப்படுற வண்ணம் எங்க வாழ்க்கை இருப்பதாக. இயேசுவின் பிள்ளைகளாக, இயேசுவை வெளிப்படுத்துகிற சாட்சியின் பாத்திரவன்களாக நிலைநிற்க கிருபை செய்யுங்க ஐயா. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமேன். தடையா இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீக்கி போடுவீராக. கோணலாவைகளை செவையாக்கி தருவீராக. இயேசுவே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஐயா. மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் எல்லாம் கூடும். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். உங்க வல்லமையில கரம் இடைப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்க வாழ்க்கையின் எல்லைகள் முழுவதும் ஆளுகை செய்து வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். செவைப்படுத்துங்கப்பா. காரியத்தை வாய்க்கு செய்வீராக. வழியை செவைப்படுத்தி முன்னேறி செல்ல கிருபை செய்யுங்க ஐயா. இயேசுவே, நீங்க தான் கர்த்தாவே எங்களுக்கு பலமும் கீதுமாக இருக்கிறீர். அப்பொழுது தூய ஆவியானவர் வல்லமையினால் நிரப்பி ஒவ்வொரு காரியத்தையும் தாண்டி போகிற கிருபைகளை கட்டளையிடுவீராக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கேட்கிற எவனை பெற்றுக்கொள்வான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இயேசுவே, உங்க வல்லமை அவர்களை பலப்படுத்தி இந்த ஓட்டத்தை பொறுமையோட ஓட கிருபை செய்வீராக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்க திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக, சாட்சியின் பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாக எங்கள் யாவரும் வழிநடத்தி செல்லுமாறு இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. The Lord will do greater things in your life. Have faith in Him and obey His word. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடங்க. அவர் நாமம் உங்க வாழ்க்கையில வெளிரங்கமாகும். ஆமென். Thank you.